வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னுக்கு ஒலிம்பிக் நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம அதை பற்றி பேசலாம். என்னென்னா, அந்த ஒலிம்பிக்கில் வந்து பல நாடுகள், உலக நாடுகள் பங்கேற்றுச்சு. அதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாடுகளான சைனா, அமெரிக்கா, அடுத்தது ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து முதல் 5 இடங்களை பெற்றுச்சு. அதில் ஒன்றும் இல்லை. இப்போ நான் முக்கியமாக இப்போ கதைக்க வந்த விடயம் என்னென்னா, இந்தியாவை பற்றி தான். இப்போ இந்தியா வந்து மிகவும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஏன்டா உலகத்தில் சனத்தொகையில் 2வது இடமுள்ள ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் அடுத்து தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் அபிவிருத்தி அடைந்து வர ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய நாடு. அது ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ என்ன கதைக்க வரேன்டா, இந்தியா இந்த முறை நடந்த ஒலிம்பிக்கில் வந்து ஒரு தங்கப் பதக்கம் கூட வெல்லையில. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இங்கே காணப்படுதுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்து இந்தியாவை நான் குறை சொல்ல வரல. அதில் என்ன முக்கியமாக நான் சொல்ல வரேன்டா, இப்போ எப்படியும் ஒலிம்பிக்குக்கு போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் தான் எல்லாம் ஒலிம்பிக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்டா ஒலிம்பிக்கு போகிற வீரர்கள் வந்து மாவட்ட ரீதியிலும், அடுத்தது மாநில ரீதியிலும், அடுத்தது தேசிய ரீதியிலும் நல்லா பங்கு பெற்று, அதுக்கப்புறம் வந்து சர்வதேச ரீதியிலையும் வந்து வர வீரர்களோட நல்லா போட்டி போட்டு அதில் வென்ற பின்னர் தான் ஒலிம்பிக்கு தேர்வு செய்யப்படுறா. அதில் ஒரு சந்தேகம் இல்லை. நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய நாடான இந்தியா வந்து இந்த ஒலிம்பிக்கில் ஒரு தங்கப் பதக்கம் கூட வெல்லையில. 71வது இடத்துல இருக்குது இந்தியா. வெள்ளி பதக்கம் வென்றிருக்கு, வெண்கலம் பதக்கம் வென்றிருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு சொல்லலாம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா ஃப்ரெண்ட்ஸ், ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளுக்கு வந்து வீரர்களை தயார்படுத்துகிறோம்டா, எல்லா நாடுகளும் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா நாடுகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, எல்லா போட்டிகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுமே அந்த நாட்டில் வந்து அனைத்து விதமான போட்டிகளும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இல்லாட்டி குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா, ரசிகர்களோட ஆதரவு அதுக்கு மட்டும் இருந்தால், அந்த நாட்டில் வந்து அனைத்து அதாவது மிச்ச போட்டியெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலை அடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பல தனியார் நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டு கொண்டிருக்குது. அதே வந்து ஹாக்கியை எடுத்துக்கொண்டால் அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஒரு மாநில அரசு. ஆகவே வந்து இங்கே என்ன காணப்படுதுன்னா வந்து, கிரிக்கெட்டுக்கு வந்து அதிக அளவிலான ரசிகர்கள் காணப்படுறாங்க. அடுத்தது வந்து கிரிக்கெட் வந்து இந்தியா நாட்டில் வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு விளையாட்டாக காணப்படுது. அதால் வந்து தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வருது. அதே வந்து ஹாக்கியை எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து அவ்வளோ பிரபல்யமான விளையாட்டாக இந்தியாவில் இல்லை. அது வந்து ஓரளவு தான் பிரபல்யமான விளையாட்டாக காணப்படுது. இவ்வாறான ஒரு நிலை காணப்படுறதால கூட வந்து அந்த விளையாட்டு கூட அபிவிருத்தி அடையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், அந்த பொருளாதார அடுத்தது வந்து அரசியல் காரணிகளும் வந்து ஒரு வீரர் வந்து உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக காணப்படுது. அவர் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பின்னடைவு காணப்பட்டாலும், அடுத்தது வந்து அரசியல் ஒருத்தர் வந்து வீரர் வந்து விளையாடும் திறமையான வீரர் வந்து அந்த விளையாட்டுக்கு வந்தாலும் கூட அரசியல் ரீதியான காரணங்களால் வந்து அவரால் விளையாட முடியாமல் போகுது. இவ்வாறான சில காரணங்களை வந்து இந்தியா சீரமைச்சா உண்மையிலே வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா பல பதக்கங்களை வெல்லும் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை. சரி காய்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.